இந்த நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகங்களான தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு எல்லா துறையிலும் கொள்ள எங்கே போய் கேட்டாலுமே வந்து அதுக்கு உண்டான சரியான பதில் எந்த அரசு ஊழியர்களிடத்தில் அரசு அதிகாரிகிட்ட நம்மகிட்ட கிடைக்கிறதில்ல. இந்த அரசு ஊழியர்களும் சரி அரசு அதிகாரிகளும் சரி நம்மளோட வரி பணத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தும் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கானுங்க. எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் எங்களுடைய சொந்த பணத்தை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு துறையில் குறை நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் என் அருமை சகோதரர் பழனிசாமி அவர்கள் அந்த ஏரியாவில் சாமலாபுரத்தில் ஒரு சட்டவிரோதமாக தனியார் இடத்துக்கு பேரூராட்சியோட நிதி எடுத்து அந்த பேரூராட்சியுடைய தலைவர் விநாயகம் பழனிசாமி என்ற அந்த கொடூரை அந்த தார் சாலை போடுறதுக்கு சில வேலைகளை செய்கிறார். இது சட்டவிரோதம் என்று உடனடியாக நமது பழனிசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அதை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்புகிறார். அதன் அடிப்படையில் அந்த பணி தடுத்து நிறுத்தப்படுகிறது. இது ஜனநாயகத்தில் இடித்து உரைப்பாளருக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கு. இந்த மாதிரி சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் திரு பழனிசாமி அவர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. மானங்கட்ட இந்த பேரூராட்சி தலைவர் பழனிசாமி பேடித்தனமா ஒரு வண்டியை ஏற்றி என் அருமை சகோதரனை கொண்டிருக்கேன் அப்படின்னா இந்த சமூக ஆர்வலர்கள் பேடி பள்ளி கிடையாது. இதே தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த ஜீப்பை விட்டு இந்த பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும். சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை மதித்து சட்டப்படி நடக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் நாங்கள் சமூக ஆர்வலர் இருக்க ஒரே காரணத்தினால இன்னைக்கு அந்த ஆள் கைது செய்யப்பட்டிருக்கான், உயிரோட ஜெயிலுக்குள்ள இருக்கான். உன்னைய மாதிரி நாங்களும் காட்டு முறாண்டி இருந்திருந்தோம்னா பழனிசாமி பணத்தை பக்கத்தில் ஓமனத்தை எரிச்சிருப்போம்ன்ற நேரத்தில் சொல்றேன். திமுக அரசை வழிநடத்தி கொண்டிருக்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, என்ன நடக்குது? நீங்க போடுறீங்க இப்ப தமிழகத்திலே தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லி அடுத்த கூட்டமாமா இன்னைக்கு அறிவிச்சிருக்கீங்க. இன்னத்தை குனிய போது குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு பாலியல் பிரச்சனை. ஒரு பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் 4 பள்ளிக்கூடத்துக்கு அவரை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. 4 பள்ளிக்கூடத்தில் அவர் மேல புகார் என்னன்னா குழந்தைகள்கிட்ட பாலியல் குற்றம் பண்ணியிருக்கான்னு. அந்த தலைமை ஆசிரியரை மறுபடியும் இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு மாத்தினா அவன் திருந்துற போவானா? திரு ஸ்டாலின் அவர்களே, இது என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. மிகப்பெரிய அமெரிக்க அதிபர் சொல்றான் இந்தியா பூரா போதைப் பொருள் கடத்தல் நாடா மாறிடுச்சுன்றான். ஆமா, இங்க ஜாபர் சாதிக்கு ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு? போதைப் பொருள் கடத்துறாரு. அவர் என்ன பண்றாரு? கஞ்சிப்பானை இம்ரான் ஒருத்தர், கஞ்சிப்பானை இம்ரான் ஒரு ஆளு போதைப் பொருள் கடத்துறான். இவன் எல்லாம் பாதுகாக்குது இந்த அரசு. பாதுகாக்க வேண்டிய சமூக ஆர்வலர்களை கொலை செய்ய விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னு நாங்க சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பா, நாங்க சார்ந்திருக்க பாரத மாதா இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் இந்து பரிவார் கூட்டமைப்பு சார்பாகவும் வன்மையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் சொல்றோம், பழனிசாமியை கொண்ட அந்த பேரூராட்சி தலைவரை தூக்கு தண்டனை நிறுத்தணும்னு சொல்றோம். இது குண்டர் சட்டம்ன்றது ஆகாது. குண்டர் சட்டம்ன்றது இன்னும் வெளியில வந்து அவன் திரும்ப போறானா, இன்னும் 10 பேர்த்த அவன் கொலை செய்ய போறான். 10 குடும்பம் நடுத்தரவில் நிற்குது. தமிழ்நாடு அரசுக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, தயவு செய்து இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கிறான்னு தெரியல. ஏயா 10 பேர் சாராயம் குடிச்சு கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனா ஓடுறீங்க, 10 லட்சம் ஓவா அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு சமூக ஆர்வலர் அவன் குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு அவனை கொண்டு விட்டானு வண்டி ஏற்றி அவன் செத்து போயிட்டானு சொல்லி நீங்க வந்து வேற பாக்குற இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு எந்த அரசு அதிகாரிகள் உள்ள வந்திருக்கீங்க? கலெக்டர் வந்தீங்களா? நாங்கள் இந்த கூட்டத்தை மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால் நாங்கள் நடத்துறதா இருக்கு. கண்டன ஆர்ப்பாட்டத்தை கலெக்டர் கண்டித்து இந்த கூட்டத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தயவு செய்து சொல்கிறோம், இந்த குடும்பத்துக்கு சரியான நிவாரணம். அந்த அம்மா இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு முதலாவது கவர்மெண்ட் அரசு ஏதாவது ஒரு அரசு பணியில் அவங்களுக்கு ஒரு அரசு பணியை கொடுத்து அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.